தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து 2 நாட்களில் வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து 2 நாட்களில் வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வெடித்துள்ளது. ஏனென்று சொன்னால், கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை குறைத்து கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. காங்கிரசுக்கு கூடுதலாக கொடுத்துள்ளது. புதிய நண்பரான தேமுதிகவுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 7 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்து வருகிற விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் இஸ்லாமிய கட்சிகளுக்கு கிள்ளி கொடுக்கிறது. மேலும் இவரை நம்பி அடைக்கலம் புகுந்த மக்கள் நீதி மையத்தை கைவிரித்து விட்டது. தற்பொழுது இந்த கட்சிகள் நடுத்தருவில் உள்ளன. விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம் ஆகியவை தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தடாலடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது, திமுக கூட்டணியில் 10 தொகுதி கேட்டோம், ஆனால் 5 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கிறோம். ஆனால் திமுக 1 தொகுதி தான் தர முன்வந்துள்ளது. மேலும் கடலூர் மேயர் பதவி கேட்டோம், திமுக தரவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம், திமுக கண்டுகொள்ளவில்லை. ஆக திமுக கூட்டணியிலிருந்து விலகலாமா என்று முடிவு செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார். மேலும் வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. தங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. தங்களுடைய கோரிக்கைகளை திமுக கண்டுகொள்ளவில்லை. ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து விலகலாமா என்று 2 நாட்களில் தெரிவிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய கொள்கைக்கு ஒத்துப்போகின்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கலாமா அல்லது 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டியிடலாமா என்று ஆலோசித்து வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். பாமக எம்எல்ஏவாக இருந்தார். அவருக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆரம்பித்தார். பாமக கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்ததால் வன்னியர்களை கவர வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் பிள்ளைப்பூச்சியை வயிற்றில் கட்டியது போன்று திமுகவுக்கு ஆகிவிட்டது. பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேல்முருகன் பண்ருட்டி தொகுதி திமுகவினரையே குற்றம் சாட்டினார். தற்பொழுது பண்ருட்டி தொகுதி திமுகவினர் பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் மீண்டும் போட்டியிட்டால் தோற்கடிக்க தயாராகி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் வேல்முருகன் தொடர்வாரா அல்லது 2 நாட்களில் கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்பது தெரியவில்லை. தமிழக மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள்.